பெரும் மதிப்புக்குரிய திருவள்ளூர் மாவட்ட ஊடக பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு சுமார் 36 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களில் 50% இருந்து 20% இடஒதுக்கீடு 1989 பிரித்து ஒரு குறிப்பிட்ட 108 சாதிகளுக்கு மாத்திரம் எம்பிசி வழங்கி தமிழகத்திலே ஆடு மாடுகளை கால்நடைகளை வைத்துக் கொண்டு வனவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சமூக மக்களை மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்காதனுடைய விளைவாக சுமார் 36 ஆண்டுகளாக கல்வியில் பின்தங்கிய காரணத்தால் போதிய வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதை பல ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ்நாடு யாதவ மகாசபை சார்பிலும் பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பிலும் குறிப்பாக தொடர்ந்து யாதவர்கள் கோரிக்கையை வைத்து வந்தும் ஆளும் கட்சிகள் யாராக இருந்தாலும் இந்த மக்களுடைய கோரிக்கையை தேர்தல் நேரத்தில் தொட்டு விடுகிறார்களே ஒழிய இதற்கு முழுமையான தீர்வு எட்டப்படவில்லை. அந்த நிலையை போக்குவதற்காக கோகுலம் மக்கள் கட்சியில் பெரும்பான்மையான மக்கள் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருப்பதனால் உறுப்பினராக இருப்பதால் அவர்களுடைய கோரிக்கையை முன்னெடுத்து கோகுல மக்கள் கட்சி தமிழகத்தில் வாழ்கின்ற யாதவர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இன்று முன்வைத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றோம். இந்த சூழல் ஏன் ஏற்பட்டது? மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து யாதவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதில் பாரபட்சம் காட்டுகிறார்கள். இந்த வாக்குகள் எல்லாம் இலவசமாக கிடைக்கின்றது என்பதால் இவர்களை பற்றி கவலைப்படுவதில்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் 15 மற்றும் 3% மொத்தம் 18.1 19% SC/ST பிரிவில் இருக்கிறதுல 3% பிரித்து அருந்ததிய சகோதரர்களுக்கு மிக அழகாக வழங்கி 15% அவங்க இருக்கலாம், இந்த 3% அவங்க தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கலாம் என்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியது மாண்புமிகு கலைஞர் அவர்கள். அதே போன்று பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கின்ற 30%ல் 3.5% இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வழங்கி உள்ஒதுக்கீடாக இன்று வரை நல்ல முறையில் செயல்படுத்திக் கொண்டிருப்பது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள்.